வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். கரூர் துயர சம்பவம் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் உண்டாக்குறது. இது இந்த துயர சம்பவம் இது மாதிரி வருங்காலத்தில் நடக்கக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். இந்த சினிமா மோகம் மக்களை சீரழித்து விட்டது. ஒரு சினிமாக்காரன் தொடங்கிய அரசியல் கட்சி சரியான கட்டமைப்பும் இல்லாமலும் சரியான செயல்பாடுகள் இல்லாமலும் கட்சி கட்டமைப்பும் இல்லை அதை ஒழுங்காக வழி நடத்தக்கூடிய உட்கட்டமைப்பு இல்லாதால தான் இந்த நிகழ்வுலாம் நடந்திருக்கு. இதை நம்ம எப்படின்னா சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு 12 மணி கூட்டத்தை 7 மணிக்கு நடத்தி இத்தனை பேர் செத்துருக்குறாங்க, 39 பேர் இறப்பு. இந்த மக்களுக்கு அறிவில்லாமல் ஒரு வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் இன்றைக்கி இறந்துருக்கு. புரியுதுங்களா? எல்லாம் தொண்டர்கள் கிடையாது. ஒரு நடிகனை பார்க்க வேண்டும், நடிகருடைய வீரவசனத்தை கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு மோகம்தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயிர் பலியை உண்டாக்கிடுச்சு. லட்சங்களை இழப்பீடாக கொடுத்தாலும் உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா? லட்சங்களை அள்ளி கொடுத்தாலும் கூட இந்த உயிர் என்பது திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லை. இதான உண்மை. இதை புரிஞ்சிக்காமல் மக்கள் கண்மூடித்தனமாக வெறித்தனமாக இந்த நடிகர்கள் பின்னால் போவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நடிகர்கள் அரசியலுக்கு வரலாம், ஆனால் அவர்களால் சரியான ஒரு செயல்பாட்டை செய்ய முடியலன்றது தான் உதாரணம். களத்தில் இருந்திருக்க வேண்டாமா நடிகர் விஜய்? களத்தில் இல்லாமல் ஓட்டம் பிடித்து விட்டார். இது எந்த வகையில் நியாயம்? இவர் எப்படி மக்களை காப்பாற்றுவார்? இவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வார்? இதெல்லாம் தப்புங்க. மக்களை பற்றி நினைங்க. மக்களும் உண்மையான தலைவனை ஆதரிக்க மாட்டுதுங்க, நம்ப மாட்டுதுங்க. தப்பானவங்க பின்னாடி போகிறது தான் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு தலைவனும் மக்களுக்காக இல்லை. புரியுதுங்களா? மக்கள் தான் தலைவனுக்காக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். நம்ம ஓட்டு இருக்கும்போது நம்ம ஓட்டு தான் அந்த தலைவனை உருவாக்குது. நம் பின்னால் தான் தலைவன் வர வேண்டும். தலைவன் பின்னால் மக்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது, தருணம் இது. எல்லாம் இன்றைக்கி எல்லாம் பண்ணுவாங்க. தமிழக அரசு ஒரு நபர் கமிஷன் வச்சுருக்கு. அந்த ஒரு நபர் கமிஷனில் யார் வேணாலும் பங்கேற்று கருத்து சொல்லலாம். அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் நானும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கான என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வேன். இருக்கட்டும், போன உயிர் வராது. நான் என்னத்தை சொல்ல முடியும்? இந்த ஜனங்களுக்கு என்னத்தை சொல்கிறது? எதையும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஏன்பா வெறித்தனமான மோகத்தால் உயிரை போய் இழக்கிறீங்க? ஊர் சரியான கட்சியை நடத்த தெரில, ஒரு கூட்டத்தை நடத்த தெரில. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்லாம் எங்கே? இந்த நிகழ்வு ஒரு கட்டடம் கட்டுற முதலாளியுடைய ஒரு பில்டிங் இடிஞ்சால் உடனடியாக அந்த பில்டிங் உடைய ஓனர் உரிமையாளர்கள் கைது செய்யப்படுவார். அந்த இடிஞ்சி அதில் யாரை செத்து இருந்தால். ஆனால் இன்றைக்கி ஒரு நடிகன்னா எல்லாத்துலேயும் விளக்கு. என்ன அவன் பண்ணுற அத்தனை தப்புக்கும் விளக்கு இருக்குது. எங்கே போனார் இந்த பாண்டிச்சேரி புசி ஆனந்த்? விஜயை கொண்டுட்டு அரசியலில் கொண்டு வந்தால் எங்கே? அவரெல்லாம் எங்கே ஒன்றுமே வாயை திறக்கலை. விஜயை வைத்து கொண்டு வீரவசனம் பேசுவவர்கள்லாம் எங்கே போனார்கள்? இன்றைக்கி இந்த மக்களுக்கு இன்னும் நியாயத்தை சொல்வார்கள் இவர்கள். அவர்களெல்லாம் அவர்கள் கட்சி பணத்திலிருந்து, அந்த நடிகர் பணத்திலிருந்து 5 கோடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 30 குடும்பத்துக்கும் கொடுத்தால் கூட ஈடு செய்ய வேண்டிய அந்த உயிர் வருமா? கொடுத்தால் கூட வருமா? இந்த நிகழ்வெல்லாம் எதுக்கு வேடிக்கை காட்டுறீங்க? மக்களே, இனியும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடிகன் பின்னால் ஓடுவதை நிறுத்துங்கள். புதிய அரசியல் காணவும் நல்லது.